ஹாய் கைஸ். ஸோ இந்த படம் வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். யூனிக்காக பண்ணோம். நான் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயமா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ரொம்ப வியர்டாக எடுக்கணும்னு தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் இருக்குது இந்த படம். ஸோ நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பிரேக் டவுனாக இன்னொரு வீடியோவை நான் போடுவேன் புரியறதுக்காக. ஸோ இந்த படத்தில் வந்து ஈவன் எனக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் ஃபிலிம் தான். ஸோ ரொம்ப யோசிச்சிருக்கேன் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு. அண்ட் நான் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு மூவி. ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதெல்லாம் முதல்ல பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணுறத விட இந்த படத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்ப வந்து நிறைய பேர் பார்க்குறேன் நான் வந்துட்டு நைஸ் மச்சான், சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறப்ப இந்த படத்தில் இருந்த ஒவ்வொரு ஆக்டரும் எப்படி நடிச்சிருக்காங்க, எடிட்டிங் ஒர்க் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, ஸ்டோரி எப்படி இருக்குது, அண்டு கதை எந்த அளவுக்கு புதுமையாக இருக்குது. ஸோ இந்த கதை நீங்கள் நான் யூனிக்காக யோசிச்சது தான். நீங்கள் வேறு ஏதாவது இந்த படத்தில் கேட்டிருந்தீங்கன்னா கூட அதை கூட கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் நாங்கள் தப்பு பண்ண தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வந்துட்டு கமெண்ட்ஸ் முக்கியமாக பண்ணுங்கள். அதுதான் எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ ப்ளீஸ் 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 கமெண்ட்ஸ். படம் பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக அதுதான். अस्सलाम वालेकुम। बोलो आसिफ जी, क्या बात है? वालेकुम सलाम। सैयद जी, तू ख्वाहिश करे सका, तुझे एक मौका मिला है। वो क्या कहता तुझे मालूम की? तू ख्वाहिश करे सका ये सिविलाइजेशन को इंटरव्यू करने जाता। ये सिविलाइजेशन तो हमारे देश में दरियाफ्त हुआ है, उसलिए है हमारे जबान में तो बात करेंगे, इंटरव्यू भी चलेगा। RODAK அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்காச்சும் பேசுனீங்க? டல்லாவே இருக்க. இல்லை ப்ரோ, இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னா இருந்தேன், ஆனால் ப்ரப்போஸ் பண்ண முடியல. அவள் சீனியராக வேற இருக்கா. சீனியராக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கு, சொல்லாமலும் இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குற டல்லா இருக்க? நீ அந்த பொண்ணை லவ் பண்றா, போய் லவ் சொல்லு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இதுக்காக சோகமெல்லாம் இருக்காத, பாத்துக்கலாம். மச்சான் மச்சான், உன் ஆளோட போட்டோ நியூஸ்ல காட்டுறாங்கடா, யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, பயமா இருக்கு. சீக்கிரம் வா. நீ எப்படிங்க? எனக்கு எங்க நடக்குது ஒண்ணுமே புரியல. நான் சொல்ற மாதிரி கேளு. இந்த உலகத்துல நம்ம 2 லைஃபா லிவ் பண்ணலாம். உனக்கு இருக்க சப்கான்சியஸ் பவர் இருக்குல்ல, அது ஐடியாவை யோசிப்பல. அதுதான் நீ இந்த உலகத்துல இருந்து வந்தியா அங்க போகணும்னு யோசி. Hello everyone, welcome to today friends. Today we are going to see is about private world. We are hearing everywhere the word private world. Everyone wants to know about this topic. It is also the hottest topic. The private world has been introduced by AI civilization company, so we could not reach the founder. Instead of founder, we have the CEO of this company, Mr. ISMAIL. Now we will start. யாரு? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்ன மாதிரி வந்தீங்க? என்ன கூப்பிடுறதுக்காக வந்தீங்க? அப்புறம் உங்க ஒரிஜினல் இதுதானா? நீங்க இப்ப உங்க ஓன் மைண்ட்ல இருக்கீங்களா? என் பேர்ல வந்தீங்க, இப்ப ஏன் என்ன மாதிரி வரல? உங்களோட உருவத்திலேயே வந்துட்டீங்களா? சொல்லுங்க. MOVAVIC. நான் 1980 இருந்து வரேன். இந்த உலகம் நம்மள யூஸ் பண்ணுது. நம்ம உலகத்துல இருக்க பொருள், நேச்சர், பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் அண்ட் கிரியேட் பண்றோம். இங்க என்ன நடக்குதுன்னா இதுதான். இதுக்கு பேரு ஆர்கனைஸ்ட் சொசைட்டி. இது பேருக்கு பின்னாடி எப்படி பேர் வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நானும் நீயும் கிரியேட்டர்ஸ், அதாவது கடவுள். நீங்க என்ன சப்கான்சியஸ் நினைச்சு வந்து ரியல் வேர்ல்டோட மர்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டைம்ல, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஒரே நேரத்துல இன்டராக்ட் ஆகுறதுனாலதான்
இது ஆர்கனைஸ் எஃபெக்ட் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப நான் பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன். இப்ப என் மைண்ட் அதாவது என்னோட கான்சியஸ் உன் உடம்புல போயிடும். அது மாதிரி வைஸ் வெர்சா நான் எங்க இருந்து வந்தேனோ நீ உன்னோட கான்சியஸ் மைண்ட் அந்த இடத்துக்கு போயிடும். அதனால நான் எந்த இடத்துல இருந்து மாறினோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஃபியூச்சர்ல அது மாறிக்கும். அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதே போல எந்த டைம்ல நீங்க மெர்ஜ் ஆகுதோ நீ எந்த இடத்துல இருந்தியோ அதோட பார்த்த பாப்பா, அதாவது பிரசன்ட் டைம். இங்க 3 டைம் லைன், பார்த்து பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நீ இப்போ இருக்கிறது பிரசன்ட், பட் நீ ஃபியூச்சர் டு பிரசன்ட் வந்ததுனால நான் பாஸ்ட் சொல்றேன். சரி, கண்ண என் பேர் மோவாவிக். நான் ஒரு சயின்டிஸ்ட். 1980 டைம்ல இருந்தேன். தேர் ஆக்சுவலி கிரியேட்டர்ஸ். நம்ம ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கும் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல இருக்க பர்சன்ஸோட கான்சியஸ்னஸ்குள்ள நம்ம மைண்ட் மட்டும் வேற ஒரு ரியாலிட்டி வித்தின் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்குள்ள மாறிட்டே இருக்கும். அதனாலதான் நான் மார்னிங் ஏன் ரியாலிட்டியில லிவ் பண்ணேன். அடுத்து பிரசன்ட் டைம் வந்தேன், அடுத்து இப்ப ஃபியூச்சர், அடுத்து திரும்ப பிரசன்ட். அப்படி நீ மட்டும் இல்லாம நான் அண்ட் பிரசன்ட் பர்சன் எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த உலகத்தோட பேஸ் கான்செப்ட். அது யாரு பிரசன்ட் பர்சனா? கொஞ்ச நேரம் ஒருத்தர் உடம்புல இருந்தல அவர் தான். அப்படின்னா நான் சப்கான்சியஸ் வர மூலமா எதை வேணா கிரியேட் பண்ண முடியுமா? ஆமா, நீ அந்த கான்சியஸ் வேர்ல்டோட மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா சப்கான்சியஸ் மூலமா நீங்க என்ன கொண்டு வந்ததை பார்த்தா நம்ம யார் மைண்ட்ல இருந்து சேஞ்ச் பண்ணணுமோ அவங்க உடம்புல என் மைண்ட் இருக்க, அவங்க ஃபேஸை வச்சு சப்கான்சியஸ் மூலமா நான் என்னோட உலகத்துல இருக்க, என்னோட உடம்புல யார் இருக்கான்னு ட்ராக் பண்ணி அவங்கள பார்த்து நான் அவங்கள என் மைண்ட் இருக்க உலகத்துக்கு அவங்க சப்கான்சியஸை கொண்டு வந்து அவங்க ரியல் உடம்புல அவங்க சப்கான்சியஸை மெர்ஜ் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் கரெக்டா இப்படிதான் என்னையும் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? யா, கரெக்ட். அண்ட் ஒரே டைம்ல நம்ம குளோனா உருவாக முடியாது. ஏன்னா நம்ம யார் ஃபேஸை சூஸ் பண்ண அந்த உலகம் போயிட்டு அவர் சப்கான்சியஸை வந்து அவர் உடம்புல சூஸ் பண்ணி விடுறப்ப மர்ஜ் ஆகிரும். ஆனா அவங்க உடம்புல போகலன்னா வெளியே யார் பேஸோட இருந்தோமோ ஒரே டைம்ல அங்க இருந்து குளோன் மாதிரி கிரியேட் ஆகும். அது இந்த ரியாலிட்டி ஏத்துக்காது. நீ போக போக இங்க தெரிஞ்சுக்க உன்னோட உருவம் எதுக்கு இங்க வருதுன்னா இந்த பிளேஸ்ல. ஏன்னா நம்ம முகம் தெரியும். நம்ம சப்கான்சியஸ் லீவ் பண்ணிட்டு பேரலா நமக்கு இருக்க சப்கான்சியஸ் மூலமா நம்மளோட உருவத்தை, ஒரிஜினல் உருவத்தை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கலாம். வெல்கம் சார். It's such an honor. Nice to meet you. Tell the basic concept about this private world. Okay, fine. We know God created us. He created AI and technologies like it. So what if AI shall be created? And the answer is a private world. And the private world works through the string particles and which is considered as a string theory. Tell us about the string particles inside the private world. String particles, so okay. How we are created means there are 2 reasons. So one is through the God creation or another is the scientific reason, which is cells. Through cells like fish, through lizard, reptiles, mammals, and finally through the mammals evolution we introduced to the earth as a human. So cell is just like a combination of like water and carbon ions and molecules, and atom a combination of molecules and subatomic particles. So when we try to travel through a different dimension we need quantum mechanics. Even through time travel is based on quantum mechanics. On this universe everything is just overall controlled by only one is string particle, which is string theory, and the concept which is used by the AI to create the private world. Shall I ask you a question? What private world will create? இடத்துக்கு போ, அங்க ஒரு புக் இருக்கும். அது எல்லாமே இந்த பிரைவேட் வேர்ல்டு பத்தி தான். அதை எடுத்து படி, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. எப்படி நான் இங்க எல்லாம் வருவேன்னு கரெக்டா சொல்றேன்? எப்படி? ஏன்னா இது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன். நீ ஃபியூச்சர் உடம்பு தான் சூஸ் பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்படிதான் காலகாலமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. I don't know about that. No idea, sir. What private world will create means the answer is God, our creator. You could be thinking it is not a loop, it's just a reboot. So why gods are powerful? Because of the string particles. They know how to use and control it. God have a good skill to control the string particles. So only for this only they are considered as a god. So God again creates a human, human creates a AI, AI again creates a private world. It's just a theory. Maybe on next reboot AI shall find something different, and maybe each reboot has a different theory. எனக்கு சரியா தெரியல. இந்த உலகம் அந்த உலகம் சேஞ்ச் ஆனதுனாலயே தெரியல, எனக்கு யார்கிட்டயோ என் மனசை விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது புரியல. நான் யாரையோ ஃபீல் பண்ணதா தோணுது. அது விஷயமா அந்த புக்ல நீங்க படிக்க சொன்னதை படிச்சேன். ஆனா அது விஷயமா எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு கான்செப்ட் இருக்கு. SFTP, மிரர் ஃபேட், ரெஃபரல், பெர்ஸ்பெக்டிவ் லைஃப்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன்ஸ். அதுவும் SFTPல ஒரு ஏரியால அதுல மக்கள் ஒரு பர்டிகுலர் கேரக்டர்லாம் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அது அங்க கிரியேட் ஆகும்னு
இப்ப இல்ல மக்கள் யோசிக்கிற விஷயங்கள் ஒரு பர்சனை வச்சு வேற ஒரு விஷயமா அவனை கெட்டவனா or அவனை நல்லவனா பல ஆல்டர்னேட்டிவா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அத ஒரு பர்சன் தன்னோட லைஃபை வேற வேற ஆசைகளோட திங்க் பண்றது அந்த உலகத்துல ஒரு விஷயம்ல கிரியேட் ஆகும். இப்ப நான் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறேன்னா அங்க அதுக்கு ஏத்த மாதிரி பேஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் ஒரு ரியாலிட்டி அதுக்கு ஏத்த மாதிரி இங்க கிரியேட் ஆகும். ஸோ இது ரெக்கார்டும் ஆகும். அங்க ஒரு கேரக்டரை வச்சிருக்க எல்லா டீடைல்ஸ் இருக்கும். ஸோ லைக் பாஸ்ட் இன்கார்னேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் இன்கார்னேஷன் பியாண்ட் எல்லாமே இங்க இருக்கும். Me the little information about the private world and a private world, how it works. Just imagine you're thinking based on a character who have never seen before, and just you're creating a person from your own knowledge. And what will be the reaction from you, the person who comes in front of you? So, what's your reaction? What are you saying is a senseless. But if a character comes in front of me, it could be concluded that the person or based upon your thoughts. I could think I have some superpower. See, everyone thinks the same idea, and I will tell another one example, and which will be very easy to understand. So, a person who writes a story like some fairy tales or fantasy or like something, what it could be. So, but he never shared the story to anyone, even family or friends also. But he keeps secretly with him and never share to anyone. But the same story was written by some other person, and don't think the high mind concept here, because high mind knows each other, what they see and hear, and they share their mind with each other. But what if without considering the high mind concept, how both they written the same story? So the reason is only we shall think only within this limit only. So based on what we see and hear in our surrounding, based on our surrounding. So this is the base concept which is used in the private world. அது மட்டும் இல்ல அந்த வேர்ல்ட்ல நம்ம உருவாக்குற யோசனைகள் வச்சு உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லெட்லெக்ஸை எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாரு. அதுல சில பேர் அவனை ஒரு பவுலர் ஆர் ஒரு பேட்ஸ்மேன் யாராச்சும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவன் ஒரு பேட்ஸ்மேன் லெட்லெக்ஸ் பேட்டிங்க்கு ஆட, அவன் ஒரு பவுலர் லெட்லெக்ஸ் பவுலிங்க்கு ஆட யாரும் யோசிக்க மாட்டாங்க. இங்க இருக்க சிச்சுவேஷனை வச்சு எஸ்எஃப்டிபிஏ ஒரு ஹிஸ்டரி ஆர் ஒரு ஸ்டோரி மாதிரி அங்க இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அங்க ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இது ஹை மைண்ட் மாதிரி கான்செப்டா? அப்ப சொன்னீங்களே ஆகினாஸ் எஃபெக்ட். இது ஹை மைண்ட் கான்செப்ட் கிடையாது. ஹை மைண்ட்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ட் அனதர் ஒன் யார் கனெக்டடா இருக்காங்களோ அவங்கள ஒரே டைம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு ஒரே டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஸோ ஒருத்தர் பாக்குறது கேட்கறது கரெக்டா எல்லாருக்கும் தெரியும். பட் எஸ்எஃப்டிவ்ல போய்கிட்டு நம்மளை பத்தி டீடைல்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா கனெக்டா இருக்கோமா பார்த்தா கூட அங்க அப்படி ஒரு விஷயம் நம்மளை பத்தின டீடைல்ஸ் அங்க இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே கிரியேட்டர்ஸ். கூட நம்ம எல்லாரும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வித் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரியாலிட்டி லீவ் பண்றோம்னு நினைச்சேன். உலகமும் ஒரு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ்ல நிறைஞ்சதுதான். லைக் ட்ரீ, ஹியூமன் அண்ட் ஆப்ஜெக்ட், டேட் சர்ஃபேஸ் எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் தான். இந்த உலகத்துல அதிகப்படியா ஆட்டம்ஸ் நிறைஞ்சது ஃபுல்லா ரிஃப்ளெக்டிவ் மிரர் ஆட்டம்ஸ் தான். ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லா பிளேஸ்லயும் நிறைஞ்சிருக்கு. நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த எல்லா ஆட்டம்ஸும் ரெக்கார்ட் பண்ணது ஒருத்தர் மைண்டுக்குள்ள போகும்போது அது ட்ரீம்ஸா கிரியேட் ஆகுது, இல்லாட்டி அது ஒருத்தவங்களுக்கு ஐடியாவை கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு ஆட்டம் வேற ஒரு சிச்சுவேஷன் இனி சினாரியோ ரெக்கார்ட் பண்ணுது, அண்ட் அனதர் ஒரு ஆட்டம் வேற ஒருத்தர் பை சிச்சுவேஷனா வித் இனே சினாரியோ இது மாதிரி வேற வேற ஆல்டர்னேட்டிவ் சிச்சுவேஷன் ரெக்கார்ட் பண்ண வேற வேற ஆட்டம் இது எல்லாம் ஒருத்தர் மைண்டுக்குள்ள போகுது. ஸோ இந்த ஆட்டம் எல்லாமே ஒரு சிச்சுவேஷனா வர்க் பண்ணி அதுவே ஒரு ட்ரீம் ஸ்டோரியா அதுவே ஒரு சிச்சுவேஷனா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணும். ஆட்டம்ஸ் இப்படி கூட பண்ணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ரெக்கார்ட் பண்ணுது நம்மள சுத்தி இருக்க விஷயங்களை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஷெட்டில் கார்க் விளையாடுற சிச்சுவேஷன் அது வேற ஒரு 2 ஃபேஸ் இருக்க. இப்போ இதை ரெக்கார்ட் பண்ண வேற ஒருத்தர் மைண்டுக்குள்ள போச்சுன்னா அவர் ஃபேஸ் ரீப்ளேஸ் ஆகிரும். அப்பனா இது நாள் வரைக்கும் நான் கனவு காணுனதுல எல்லாம் நான் தான் தெரிஞ்சேன். அப்போ வெளியே காண்ற விஷயம் என் மைண்டுக்குள்ளேயோ ஆர் வேற ஒருத்தரோட ஃபேஸுக்குள்ளேயோ அவங்க ஃபேஸ் தான் வருமா? உன் ஃபேஸ் தான் உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. நீ சொன்னியே வேற ஒருத்தரோட ஃபேஸ்க்குள்ள போக அவர் ஃபேஸ் தான் உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. நீ அவரோட எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு அவரோட சிச்சுவேஷனை நீ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிலேட்டிவ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ லிவ் பண்ணலாம். அப்ப வேற வேற சிச்சுவேஷன்ல நம்ம மைண்டுக்குள்ள போக நான் எல்லா சிச்சுவேஷன் லிவ் பண்ணது எல்லாம் இப்போ ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் ஆகிருக்குமா? எனக்கெல்லாம் நம்ம கிரியேட்டர்ஸ், நம்மளுக்கு அப்படிப்பட்ட கான்செப்டே இல்லை. இது ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். And also one thing to say, and the people who lives in the private world, they communicate through the minds. So they don't have the vocal box, and they use the mouth for only for the food consumptions. So there are some many concepts
like different concept is used in the private world. So what you are telling is that inside a private world, everyone communicates through mind? They created the private world to work in a different way. So this is the reason they speak through the mind. இப்போ வேற விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம மைண்டுக்குள்ள என்டர் ஆகிற ஐட்டம்ஸ் சில விஷயங்களை வெளியே இருந்து வாங்கிக்கிட்டு நம்ம மைண்டுக்குள்ள போறப்ப நம்ம முன்னாடி அந்த விஷுவல் கிளிச் மாதிரி திடீர்னு அப்பியர் ஆகுது. அதே மாதிரி ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன ஐட்டம் நமக்கு விஷுவல் கொடுத்த ஐட்டம் நம்ம உடம்புல இருந்து வெளியே போக திடீர்னு நம்ம முன்னாடி அந்த விஷயம் இருக்காத மாதிரி போகிறது. இது எது ரியலு, எது நான் எப்படி நான் எதுன்னு நம்புறது? அது வெறும் விஷுவல்ஸ். நீ ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா அது முடியாது. அந்த டாபிக் பத்தி பேசுறது வேஸ்ட். அது வெறும் ஒரு கிளிட்ஸ், ஒரு ஸ்பார்க் தான். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரலாம். Sir, you are just kidding me. Atoms are just small particles. How it regards the surrounding scenario or the situation? You think it's just funny, but don't think atoms are small. Atoms what we have in the private world is a mirror reflective atoms. So from our world, everything we are surrounded by a mirror reflective surface. Just look through our surrounding, 99.9% which is surrounded by a reflective surface. So for example, our eyeball which is also a reflective surface. And what a mirror reflective atom does, it records a situation because they have a reflective surface. Simple, it just records and it have a storage name infinity. And the mirror reflective atoms could not be seen and they are presented as a group everywhere in the private world. For example, CCTV camera is just like recording a device. So to store that we need some storage. ஆக்சுவலி நம்ம கிரியேட்டர்ஸ்டா நம்ம ஆட்டம்ஸ் மூலமா தான் இந்த வேர்ல்டு நிறைய பாப்புலேஷன்ஸ் கிரியேட் பண்றோம். ஆக்சுவலி இந்த வேர்ல்ட்ல நம்ம லிவ் பண்ற லைஃப் 3 லைஃப், ஒரு கான்சியஸ், இன்னொரு சப்கான்சியஸ் அண்ட் அதர் ட்ரீம். பேரலா ஒரே டைம்ல நான் லிவ் பண்றப்ப அஸ் அ கிரியேட்டர் நமக்கு இதுதான் ஒர்க், நம்ம இதுதான் உலகம் நினைச்சு நம்ம இதை கிரியேட் பண்ணணும். அஸ் அ சப்கான்சியஸா நம்ம இருக்கிற ஸ்டேட் அண்ட் சப்கான்சியஸ் பேரலா நம்ம கான்சியஸோட சேம் டைம் லிவ் பண்ணலாம். ஸோ இப்போ 2 சிச்சுவேஷன் சொல்றேன். ஃபார் சப்கான்சியஸ் பவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிற ஐடியா ஒரு ரியாலிட்டி மாதிரி நம்ம முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நான் உன்னோட ஃபேஸை வச்சு உன்னை உன் உடம்புல இருந்துட்டு நான் சப்கான்சியஸ் மூலமா என் ஒரிஜினல் உடம்ப வச்சுக்கிட்டு உன்னை பார்த்தல, அதுதான் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். இப்படி ஒன்று நடக்கும். அனதர் சிச்சுவேஷன், நமக்கு ஒருத்தவங்க ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது நம்ம சப்கான்சியஸ்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி விஷுவல் கிரியேட் ஆகும். நமக்கு கொடுத்த ஒர்க் ஸ்விட்ச் போட சொல்லியிருப்பாங்க. நமக்கு அது அந்த ஒர்க்கு நம்ம போய் ஸ்விட்ச் போடுற மாதிரி ஒரு விஷுவல் வந்துட்டு அப்புறம் தான் நம்ம போய் போடுவோம். இப்ப சப்கான்சியஸ்ல நீங்க போய் ஸ்விட்ச் போட்டீங்கன்னா அந்த ரியாலிட்டியில ஒரு 10 செகண்ட் லிவ் பண்றீங்க அந்த விஷுவல. பட் நீ ஸ்விட்ச் பண்ண மாதிரி ஒரு விஷுவலா வந்துட்டு நீ இந்த ரியல் வேர்ல்டுக்கு அப்டேட் பண்ணணும், அதாவது கான்சியஸ் மைண்டுக்கு சென்ட் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா நீ விஷுவலா யோசிச்சல சப்கான்சியஸ் மூலமா ஸ்விட்ச் போட்டிருந்த மாதிரி நீ ரியல் வேர்ல்ட்ல விச் இஸ் கான்சியஸ் வேர்ல்ட்ல ஸ்விட்ச் போட்டிருக்க மாட்ட. பட் ஆஃப்டர் நாட் அப்டேட் பண்ணதுனால ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் நீ விஷுவலா யோசிச்ச அந்த விஷுவல் ரியல் வேர்ல்டோட மர்ஜ் ஆகிடும். இத்தனைக்கும் நீ ஸ்விட்ச் போடாமலே சப்கான்சியஸ் திங்கிங் மூலமா ஸ்விட்ச் போட்டிருக்கோம். இது மாதிரி ஆட்டம்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சில பேரு கண்ணாடி முன்னாடி நின்று இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்ப்பாங்க, நம்ம இன்னைக்கு எப்படியானா இருக்கணும். பட் இது கண்ணாடியில அவர் யோசிக்கிற ஒரு கண்ணுக்கு மட்டும் அவர் யோசிக்கிற விஷயங்கள் மிரர்ல தெரியுது. பட் அந்த கண்ணாடியில வேற வேற யாராச்சும் சும்மா அந்த மிரர்ல அங்க பார்க்க அங்க அவருக்கும் விஷுவலா என்ன நினைச்சாரோ அவருக்கும் அந்த பர்சன் நினைச்சதும் இவருக்கும் நடக்கும். ஏன்னா அது ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு நடக்கிற மாதிரி ரியல் வேர்ல்ட்ல நடக்காது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கிரியேட்டர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு 8 hours முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ரியாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப நீ எப்படி உன் மைண்டோட இன்னொரு ரியாலிட்டி போறியோ நீ கிரியேட் பண்ண விஷயங்கள் உன் கூட டிராவல் ஆகி வரும். அதாவது பாஸ்ட், பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் எந்த டைம்ல நின்னாலும் வரும். ஏன் அப்படி? பிகாஸ் நம்ம சமநிலையா பேலன்ஸ்டா வச்சோம் நம்ம வேர்ல்ட. ஸோ எந்த விஷயமா பிரசன்ட் டைம்ல கிரியேட் பண்ணிருக்கியோ ரியாலிட்டி சேஞ்ச் ஆகி பாஸ்ட்டுக்கு போகிறப்ப அங்க நீ கிரியேட் பண்ணனா பேலன்ஸ்டா இருக்காது. ஸோ நீ ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண பில்டிங்ஸ்க்கு ஒரு பாஸ்ட் டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும். நீ ஃபியூச்சர்ல இருந்த மாதிரி வைக்கலாம், பட் பீப்புள்ஸ் ஆடம்பரமா நினைச்சு லிவ் பண்ணுவாங்க. ஸோ நீ கிரியேட் பண்ண கேரக்டர்ஸும் உன் கூடிய டிராவல் ஆகி எங்க போறியோ அங்க வரும். அண்ட் ஸோ நீ பிரசன்ட்ல சில கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபேஸ் கொடுத்துருக்க மிரர் மூலமா. இப்ப நீ பிரசன்ட்ல கிரியேட் பண்ணதுக்கு பாஸ்ட்ல அவங்களுக்கு 2 விஷயமா கிரியேட் பண்ணலாம். ஒன்னு, பார்ன் சைல்டா அவங்க க்ரோ ஆகி தான் ஃபியூச்சர்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஒரு கேரக்டர் உருவாக்குவ. ஆர் பாஸ்ட் இன்கார்னேஷன் ஃபார் பிரசன்ட் கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொன்னு, ஸோ பிரசன்ட்ல என்ன ஆட்டிடியூட் அஸ் சேம் பிஹேவியர், சேம் ஹிஸ்டரி அண்ட் சேம் ஆட்டிடியூட்ல பிரசன்ட் டைம்ல ஒன்னு கிரியேட் பண்ணிருப்ப. இப்ப பாஸ்ட்ல கிரியேட் பண்றப்ப இதே கேரக்டர் அங்க கொண்டு போறப்ப வேற பேஸ்ல வச்சிருக்கணும், இல்லாட்டி ஃபியூச்சர்ல ப்ராப்ளம். பட் ஃபேஸ் வேற வேற இருக்குன்னா அவரோட ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும்னு சொல்றேன். ஸோ இது மச் ஃபார் கிரியேட்டர்ஸ். அண்ட் ஸோ who have the same faces should have a different perspective of life, and who have a different face have the same perspective of life. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் ஞாபகம் வருது. அண்ட் ரியாலிட்டி சேஞ்ச் ஆக நம்ம ரியாலிட்டியோட எந்த கனெக்ட் பிளேஸ்ல நிக்கிறனோ
அந்த பிளேஸோட பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு அது மாதிரி உன் கண்ணுக்கு தெரியும். Sir, you are telling many times about atoms, but it's okay. What is the link between atoms and the mirror reflection, and also link between atoms and private world? If you explain this in details, it will be. Don't get confused. The mirror reflected atom is just a type. In private world, there are a lot of atoms, but the private world works from the core concept of mirror reflective atoms. Coming to the example, a situation with 3 persons fight each other in some other area. Atom record this situation and now enter into another 3 person mind. So based on their emotion, the fight would change into the murder. It creates a new alternative timeline based on their emotion and thinking. Another one example, an atom which enters into one person named A. He writes a story. Now the same atom comes out of the person A and enters into the person B. Based on person A, what he returns a story, based on this person B's emotion and thinking, he would like to make the story for better machine invention or something else. Now the same atom comes out of the person B and enters the person C. So the person, he would create another alternative timeline. Apart from this, the particular atom which enters into many person, it will create many alternative reality and timeline based on their emotions, situations and thinking. It also has a recording. And what are the perfect or good things are merged to the conscious world, which is real world in the private world? சிம்பிள். ஒரு ரிஃப்ளெக்டர் கிளாஸ்ல அந்த பக்கம் ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இந்த ரிஃப்ளெக்டர் கிளாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். சோ இப்ப ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுற கேரக்டர் அந்த விஷயம் இவருக்கு இருக்க மாதிரி இன்டராக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் அதுவே கிரியேட் பண்ணிக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரியா. Sir, you are telling that atoms and human beings have link between them. Is private world based on atoms? Yes, everything it is based on the atoms. So coming to our world, and it is based on the simulation theory, like everything is programmed. In private world, we need some history to create. So atoms are needed to make a history. So this is the reason why the atom is so important to the private world. இந்த உலகம் மூணா பிரிஞ்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அது போல ஹியூமன்ஸ் அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்ல கண்ட்ரோல் பண்றது நீங்க. அதாவது மூணா பிரிஞ்சு பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாம் ஒரே சிங்கிள் டைம்லைன்ல செயல்படுது. புரிஞ்சதா மோவாவிக்? இப்போ உலகம் உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குது. பீப்புள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் எவ்ரிதிங் நீங்க தான் கிரியேட் பண்ணணும்னு. இப்போ ஒரே டைம்ல நீங்க ஒரு ஐடியா சொல்வீங்க. அட் த சேம் டைம் இன்னொரு கிரியேட்டர் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க சொல்ல இந்த ஆட்டம் பார்ட்டிகல்ஸ் மூலமா எல்லாமே கிரியேட் ஆகும். புரிஞ்சுதா மோவாவிக்? Now consider, inside one person's mind there are a lot of faces have been registered or stored in his mind, because in one day he must see 1,000 peoples. Based on this, the person what I told, he might have a doctor, just think it. And now he thinks, what if my doctor would be a doctor with my daughter's face? But inside your mind, you have many faces which is stored in your mind. Based on everyone's face and emotions, the alternative life of every faces considering the doctor has been created. So, same as I told you, the perfect or good things will be merged into the conscious world, which is done by the creators. So, இந்த உலகத்துக்கு 3 பேரா பிரிஞ்சிருக்கும் மட்டும்தான் தெரியும். என்ன டைம்லைன் பேஸ் பண்ணி கிரியேட் பண்றோம்னு அதுக்கு தெரியாது. கிரியேட்டர் சொல்றத ஃபியூச்சர் ஸ்டோரியா கேட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் எல்லாம் தப்பா பாஸ்ட்ல இன்டராக்ட் ஆகுது. இது மாதிரி அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதை வேற டைம்லைன் மெர்ஜ் பண்ணி, யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயத்த தப்பா வேற டைம்லைன் மெர்ஜ் பண்ணி தப்பாவே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கிரியேட்டர் 14th centuryல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணாரு. இந்த வேர்ல்ட் ஃபுல்லா அவருக்கு மிரர் ஆட்டம்ஸா இருக்கும்னு தெரியும். அவர் இந்த வேர்ல்ட ஒரு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸா கன்சிடர் பண்ணாரு. இந்த வேர்ல்டு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸா தெரிய நம்ம ஒருவன் நம்மளோட வேர்ல்ட்ல ரிஃப்ளெக்ஷனா தெரியும். அண்ட் ஆப்போசிட் பேரலா இருக்க வேர்ல்ட் 2லையும் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பட ஆரம்பிச்சது. இப்போ பேரலா 2 கண்ணாடி இருக்குதுன்னா கண்ணாடியில பாக்குறப்போ இன்ஃபினிட் டைம் மிரர் ரிஃப்ளெக்ஷன் போத் சைட் பேரலா இன்க்ரீஸ் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரை தவிர யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியல டிசோகானா யாருன்னு. பட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதான் நானே வந்துட்டேன். ஸோ ரெஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண நம்ம ரெஃப்ளெக்ஷன்ஸ் உலகத்துல இருக்காது. பட் நமக்கு ஷேடோ ஏன் இருக்குன்னு இப்போ புரியுதா? அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸை பேரலல் ரிஃப்ளெக்ஷன்ஸா கண்ட்ரோல் பண்ணி அதை ஷேடோவா மாத்திட்டேன். ஸோ வேர்ல்டு 1ஓட ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டு 2ல படம், வேர்ல்டு 2ஓட ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டு 1ல படம். ஸோ அதனால ஆரம்பத்தில் வேர்ல்டு 1 ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டு 2ல பட வேர்ல்டு 1 பீப்புள், வேர்ல்டு 2ல இருக்க வேர்ல்டு 2 பீப்புள் இவங்க யாருன்னு திங்க் பண்ணாங்க. ஸோ அது தப்பா இருக்கனால ரிஃப்ளெக்ஷன் பட்டாலும் வேர்ல்டு 1ன்னு சொல்றது பாஸ்ட், வேர்ல்டு 2ன்னு சொல்றது ப்ரெசென்ட்.
வேர்ல்டோட ரெஃப்ளெக்ஷன் அவங்க லைஃப்ல வேர்ல்டு 2ல படுறப்ப வேர்ல்டு 1 பீப்புள் பேஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணுவீங்களே அந்த கேரக்டரோட மர்ஜ் பண்ண. பட் வேர்ல்டு 2ல என்னதான் அவங்க வேர்ல்டு 1 ரெஃப்ளெக்ஷன் படம் வேர்ல்டு 2ல இருக்கவங்கள அவங்க வேர்ல்டு பீப்புள் மாதிரி தான் தெரியும். வேர்ல்டு 1 பீப்புள் அங்க போக அவங்களும் அவங்கள பேஸ் பண்ணி வேர்ல்டு 2ல இருக்க கேரக்டர் பார்க்க முடியாது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. கேக்குதா மூவி? அவங்க மக்கள் அவங்க வேர்ல்டு 1 பீப்புள் மாதிரி தான் தெரிவாங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி சேஞ்ச் ஆகுறது தெரியாது. அவங்களுக்கு அவங்க பார்வையில டைம் ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ரியாலிட்டி சேஞ்ச் ஆகுறது தெரியும். நீங்க வேற வேற உலகத்துல டிராவல் ஆகுறப்போ உங்க மைண்ட் டிராவல் ஆகும், இல்லனா நீங்களே அந்த வேர்ல்ட்ல பிரசன்ட் ஆகலாம். சில கிரியேட்டர்ஸ் ஒரே டைம்ல 2 வேர்ல்ட் ஆர் 2 டைம் லைன் பேரலா ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஐ பிரசன்ட் அண்ட் அனதர் ஐ ஃபியூச்சரா தெரியும். ஸோ கம்பேர் பண்ணி ஃபியூச்சர்ல இருக்க விஷயங்கள் பிரசன்ட் டைம் லைனுக்கு கொண்டு வரலாம். என்னப்பா புரிஞ்சுதா? You are telling that I can understand. You are telling a lot of information. How 3 persons are created and how 3 are born. Tell me about that. At the beginning of Private World, only one creator has been present, and he created his own parallel character, and now the Earth is divided into 2 Earths based on the timeline. And after many years, they brought an idea to the creator. What if 2 creators in age of 77 years are about to die, and both belongs to past and present, and the last creator in age of 22 at same time, and he belongs to the future. So now both 77 old year creators dies. So now the earth is balanced without the creators. While we needed 2 creators from the future, and the 2 creators will born at the age of 22 years based on the last creator's age, because the world need to be balanced perfectly. Based on the revolution of the private world, the age might depend. So the past will have the fast revolution, while the present and future might have the slow revolution. ஆக்சுவலா என் காரிடாரோட நீ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ பேசிட்டு இருந்தல ஃபீலிங்ஸ்னு ஏதோ போன மாதிரி. உன் லவ்வரை கொலை பண்ணது நான் தாரோட. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா ஏன் இப்படி பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நான் கேட்டல, உன் புத்தியை காமிச்சிட்டல. இங்க பாரு ரோடாக், நம்ம இருக்க இந்த ரீபூட் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரீபூட்ல இருந்த டிசோகா அது இங்க இருக்க ஸ்ட்ரிங் பார்ட்டிகல்ஸ் தேடி வந்திருக்கு. நீ ஒரு கிரியேட்டர், அவங்க உன்னோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த என்டையர் டைம் லைன் டெஸ்ட்ராய் ஆகிடும். என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, டைம் மல்டிபிள்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் எடுத்த ஆப்ஜெக்ட் வாங்கினது அவர் கிரியேட் பண்ண டைம்ல இருந்து கணக்கு எடுத்துக்கும். இப்போ ஒவ்வொரு செகண்ட்லையும் ஆட்டம்ல அந்த ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் இருந்துச்சோ இப்போ வரைக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸும் என்னால் கொண்டு வர முடியும். என்ன ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஷேப்ல இருந்திருக்கும் அவ்வளவும் ஒரு செகண்ட்ல என்னால கொண்டு வர முடியும். அது மாதிரி நான் உன்னை பிறந்ததுல இருந்து செகண்ட் வைஸா உன்னை நான் மல்டிபிள் வேரியேஷன்ல பிரிச்சுட்டேன். இதுல எப்படி உன் விஷயமா எரேஸ் பண்ணனா, நீ ஃபர்ஸ்ட் இருந்தல எதுவுமே தெரியாத குழந்தை போல, அதை நீ கடைசியா அந்த வீட்டுல இருக்கப்ப உன் உடம்புக்குள்ள மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு எந்த ஞாபகம் இருக்காது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எரேஸ் பண்ணிட்டேன், லவ் பண்ணது மட்டும். எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா ஆஸ் எ கிரியேட்டர் நீ கிரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். உனக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஒரு கேரக்டர்ல வந்தேன்ல, அது மாதிரி தான் அந்த ஏலியன் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நான் எல்லாரோட கேரக்டர்ஸையும் ஆல்டர்னேட்டிவ்ஸான விஷயங்களை லைஃபா லீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் ஃபுல்லா இருக்க எல்லா பாப்புலேஷனும் இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ஒருத்தர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த ஃபுல் வேர்ல்ட் பாப்புலேஷனும் அவன் ஒருத்தர் உடம்புல முயற்சி பண்ணேன். 15 செகண்ட்ஸ்ல 1 பில்லியன் பீப்புள் கிளிச் மாதிரி 1 பில்லியன் பீப்புளா சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் பர்சனோட ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி அவர் கூட மெர்ஜ் ஆகி இன்விசிபிள் ஆகிடுவாரு. அது மாதிரி இந்த உலகத்துல இருந்த எல்லா கூடயும் ஷேர் பண்ணிட்டதுனால 1 பில்லியன் பீப்புள்னு சொல்றது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. பிகாஸ் அவங்க ஒரிஜினலோட கேரக்டரோட மெர்ஜ் ஆகிட்ட பிறகு பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும். இந்த வேர்ல்ட்ல இல்லாத ஒரு கேரக்டர் மெர்ஜ் ஆகுது. ஏன்னா ஏலியன் இந்த வேர்ல்டுக்கு வந்த பிறகு உன் லவர் ஃபேஸ் தான் சூஸ் பண்ணுச்சு. உன் லவரை கொலை பண்ணதுக்கு நீதான்ப்பா காரணம். நாங்களா? எப்படி? ஒண்ணுமே புரியல. நீ 22 வயசுல தான் பிறந்த. பட் உனக்கு பாஸ்ட் கிடையாது, ஒன்லி ஃபியூச்சர் தான். பட் உன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண 2 வாரத்துல நீ 2 வாழ்க்கையா வாழ்ந்திருப்ப. ஒன்னு ஃபியூச்சர் ஃபார்வர்ட் அண்ட் அனதர் ஒன் பாஸ்ட் பேக்வர்ட். இப்போ ஃபியூச்சர்ல நீ மூவ் பண்ண உனக்கு பாஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த டைம்ல நீ ஒரு 6 சைட் மிரர் வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ நீ பாக்குறப்ப உன் கண்ணுக்கு அந்த மிரர் தெரியாது. அண்ட் நீ ஃபியூச்சர்ல ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண அந்த ஆப்போசிட் டைம் லைன் லைஃப்ல பாஸ்ட உருவாக்க பேக்வர்ட்ல நீ போக. ஸோ நீ என்ன பண்றியோ ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண அந்த லைஃப்ல எல்லாம் ஆப்போசிட் ஆக்ஷன்ல நடக்கும்.
நீ பொருள் கீழே போட ஃபியூச்சரை நோக்கி டிராவல் ஆகுறப்போ அந்த பேக்வர்ட் லைஃப்ல ஃப்ளோல இருந்து அந்த பொருள் உன் கைக்கு வரும். அண்ட் ஈவன் தோ ஒரு மரத்தை கட் பண்றல பவர்ல, அந்த லைஃப்ல அதே மரம் கிரியேட் ஆகும். நீ மார்னிங் எதிரா பெட்ல எந்திரிக்கிற பவர்ல, அண்ட் அங்க பெட்ல இருந்து அவனும் எந்திரிச்சு படுக்க போறது முன்னாடியில இருந்து எல்லாம் ரிவர்ஸ் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல கிரியேட் ஆகும். ஸோ நீ பேக்வேர்ட்ல ஒரு பொருள் வாங்குற, அந்த லைஃப்ல நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகும். ஸோ நீ ஒரே டைம்ல ஃபார்வர்ட் லைஃப்பும் லைவ் பண்ணுவ அண்ட் பேக்வர்ட் லைஃப்பும் லீவ் பண்ணுவ. Sir, you are telling about the SFTP. Is it like a fifth dimension and lost within how DYSOKA works? Tell me clearly, sir. Actually, SFTP is not the fifth dimension. Creators will think how the particular character should live on the private world, and this character programmed life will be lived by the DYSOKA with emotions and thinking, which is created by the creator. Based on the characterization, DYSOKA will live that life. While DYSOKA living period, creators will introduce a new phase to the private world, and the DYSOKA's life with the programmed life is merged with the new phase. Now a human is born on a private world. When the other new human phase is created, the DYSOKA will turn into mini clones based on how many phases come to the private world. When the people come to the private world, DYSOKA's character programmed life, which is created by the creator for the particular person, is merged to the new human, and based on the programmed life to which the phases to be given is chosen and merged, and how the DYSOKA lives the particular programmed life same as it is lived by the particular phase of the person with the reality, and also some problems occurred in that, and the program which is lived by the DYSOKA and where it is merged to the humans will misbehave apart from the programmed life which is lived by the DYSOKA, and where it creates many alternatives for the DYSOKA because people take a own decision apart from the programmed data life. The person who lives the alternative life instead of the programmed life, same DYSOKA also lives the life of the alternative programmed life. The same concept is to the SFTP. SFTP is already a situation which is created by the creator, but the situation does not have any of the phases, but atom which records and goes into the people's mind. So people think something based on the phase. So the phase will be merged to the particular situation, and the emotions, feeling, everything the people thinks on a particular person is already been created as only the situation and scenario with the person without the phase. ஸோ கிரியேட்டர்ஸ் எப்படி பேச கொண்டு வராங்கன்றத பார்த்தா ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இதுக்கு அப்புறம் அவங்களால யோசிக்க முடியாது, ஏன்னா இதுதான் லிமிட். ஸோ இருக்கிற காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் கிரியேட்டர்ஸ் பேர்த் கொடுப்பாங்க, அண்ட் ஐடியா த்ரூ தான் சைல்ட் பிறப்பாங்க இந்த வேர்ல்ட்ல. ஸோ நோ செக்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டருக்கு 199 பேஸ் அவ்வளோதான் இருக்கும், அண்ட் செகண்ட் கிரியேட்டருக்கு 299 பேஸ் தான் இருக்கும், அண்ட் தேர்ட் கிரியேட்டருக்கு 419 தான் இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கிரியேட்டருக்கு 199ல சில காம்பினேஷன்ஸ் லைக் 22, 25, 27 மர்ஜ் பண்ண ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இது கன்சிடர் பண்ணிக்க பேஸ் 1. 219ல அதாவது செகண்ட் கிரியேட்டர் அவர்கிட்ட 219 பேசஸ் இருக்கும். அதுல 2 காம்பினேஷன்ஸ் லைக் 2 அண்ட் 4 இது மட்டுமே போதும். இது ரெண்டு மர்ஜ் பண்ணா பேஸ் 1ஓட கேரக்டர் வரும். ஸோ இது மாதிரி தான் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களோட வேற வேற காம்பினேஷன்ஸ்ல ஏதோ ஒன்று மர்ஜ் பண்றப்ப சில ஃபேஸஸ் சிமிலரா இருக்கும். இதுதான் ஃபேஸை கிரியேட் பண்றதுக்கு ஐடியா. சில டைம் சிமிலரா வரும் பேஸ்ட் ஆன் காம்பினேஷன்ஸ். நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. அதாவது நீ டெஸ்ட்னால ஒரு ஃபேஸை கொண்டு வரலாம், உன் லவ்வர் ஃபேஸ் மாதிரி. நீ திரும்ப லவ் பண்றதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், பட் வேற லொகேஷன் சூஸ் பண்ணிக்க. நிறைய டைம் லைன் மர்ஜ் ஆகிறனால ஒவ்வொரு பீப்புள் டைம் பார்த்தனா வேற வேற டைம் இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல டைம் ஸ்ட்ரைட்டா தான் போகும், பட் கிரியேட்டர்ஸ் வேற வேற டைம் லைனுக்கு டிராவல் ஆகுறோம்ல, அப்ப அந்த பார்த்த பீப்புள் இங்க இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ டைம்ல வச்சு பேஸ் பண்ணி ஒரு சப்கான்சியஸை அவங்க தொடுறப்ப நீ அவங்க எந்த டைம் லைன் பேஸ் பண்ணதா பார்ப்ப. ஸோ அவர் மைண்ட்ல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணு உன் லவர் பேச. ஏன்னா இந்த உலகத்துல ஜென்ஸ் பாபி பேபி பிறக்கும், ஏன்னா நம்ம கொடுக்குற ஐடியா மூலமா. ஸோ உன் லவர் பானாவா திரும்ப நம்ம டைம் வந்துட்டேன்னா நீ அவங்க கூட இருப்பா. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் 2 வாரமாக வாழ்ந்துருக்கேன். அப்போ நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கணும் இந்த 2 வாரத்தில். நீங்கள் ஏன் பேசலை? நீ இன்னும் பான் ஆகலடா. உனக்கு இந்த உலகோட பேஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்க மட்டும்தான் நீ லீவ் பண்ண முடியும். நீ அந்த 2 வீக் லீவ் பண்றது உன்னோட ஃபியூச்சர் அங்கே ஃபார்வர்ட்ல பண்ண, இங்க பார்த்த நீ பேக்வர்ட்ல கிரியேட் ஆகும். அந்த கான்செப்ட்ல தான் நீ இவ்வளோ நாள் லீவ் பண்ணிட்டு இருக்க. நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரில. அண்ட் நான் ஒரு கிரியேட்டராக இருக்கேன். அண்ட் எனக்கு சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தை காப்பாற்றணும், அப்புறம் சமநிலையில் வச்சுக்கணுன்ட்டு. இந்த உலகத்தில் எவ்வளோ கான்செப்ட் இருந்தாலும் தெரிஞ்சுப்பேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கு. நான் தான் கூப்பர், நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன்.
வாழ்ந்தே செத்துருவா கூட வாழ்ந்தேனா நான் லைன் கூட அடிச்சு விடு. ஏலியன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன் மண்டை உனக்கு குத்தி வேண்டாம். ஓ ஆச்சரியமா பாரு. நானும் யோசிக்கிறேன். அவ்வளோதான். ரோலிங். இருக்கிற உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற நீ ஏன் ரோலிங் ஆக்ஷன். அப்படியே வானத்துக்கு வரும். ஆக்ஷன். கோவப்படாத ரோலெக்ஸ் இல்லடா ரோடாக்.